தர்பூசணியை நீங்கள் வந்து இந்த சைடில் இப்படி வட்டமாக கட் பண்ணிங்கன்னா சீட்ஸ் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்படி எடுத்துட்டிங்கன்னா சீட்ஸ் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி கட் பண்ணி நாளாக கட் பண்ணிட்டிங்கன்னா எடுக்கும்போது சீட்ஸ் ஈஸியாக எடுத்துடலாம். நம்ம சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும், ஜூஸ் போடுறதுக்கும் நல்லா ஈஸியாக எடுத்துடலாம். இப்படி தான் நான் வந்து எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம இதில் ஜூஸ் போட்டுடலாம். பால் 1/2 டம்ளர் ஊற்றுறேன். சுகர் வந்து 2 ஸ்பூன் போட்டால் போதும். இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது வடிகட்ட வேண்டியதில் அப்படியே சாப்பிட்லாம், ஏன்னா கொட்டைலாம் இல்லை, குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அரை லெமனை பிழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்சிட்டு வந்துட்டேன். தர்பூசணியில் வந்து நல்ல இனிப்பு இருக்குது. நான் அரிஞ்சு போட்டதில் இனிப்பு கம்மியாக இருந்ததுன்னா நீங்கள் சர்க்கரை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, 1 ஸ்பூனோ 2 ஸ்பூனோ சேர்த்துக்கோங்க. நான் இதில் சேர்க்கலை. இதையும் நான் வடிகட்டலை, வேணுங்கிறவங்க நீங்கள் வடிகட்டிக்கோங்க. நான் கொட்டை இல்லாதனால அப்படியே போடுறேன். நான் தர்பூசணி ஃப்ரெஷ் ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். ஆரோக்கியமான உணவு, ஆனந்தமான வாழ்வு.